இன்றைக்கி நம்ம 6வது சாப்டர் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸ்ரீ பரமாத்மனே நமக. அத ஷஷ்டோऽध्यायः. ஸ்ரீ பகவானுவாச்ச அநாஸ்ரிதः கர்மபலம் காரியம் கர்ம கரோதி யः ச சந்நியாசி ச யோகி ச ந நிரகிர்ன சாக்ரியः. இப்போ இதுக்குள்ள அர்த்தத்தை பார்க்கலாம். இதில் சம தர்ஷனத்தை பற்றி சொல்கிறார். எல்லாம் ஈக்குவல், அதுக்கு என்னெல்லாம் 5 கருத்துக்களை வெளியிடுறார். எப்படி நம்ம யோகா பண்ணணும், எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் எப்படி ஃபாலோ பண்ணணுங்கிறத பற்றி கருத்துக்கள் சொல்கிறார். ஃபஸ்ட்டு எப்படி யோகம் செய்யணும், யோகா அபியாச முறையை சொல்கிறார். 2வது 4 விதமான யோகிகளை பற்றி சொல்கிறார். அப்புறம் யோகம் செய்ய வேண்டிய சிந்தனை, வைராக்கியம், அவளுக்கு என்ன இருக்கணும், வைராக்கியம் இருக்கணும். அப்புறம் தடங்கள் எது வந்தாலும் யோகத்திற்கு பலனை கொடுக்கும். ஏன்னா தடங்கள் வரும், ஆனால் மறுபடியும் நம்ம கண்டினியூ பண்ணோம்னா அது பலனை கொடுக்கும். கடைசியில் எது சிறந்ததுன்னு பார்த்தா பக்தி யோகம். கண்ணனை பற்றியே நினச்சிட்டு இருக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு அப்படின்னு இது முன்னுரையாக இந்த 6வது சாப்டரை பற்றி ஃபுல்லாக சொல்கிறார். இப்போ முதல் ஸ்லோகத்துக்குள்ளே அர்த்தத்தை பார்க்கலாம். பகவான் சொல்கிறார், கர்மயோகத்தை அனுஷ்டிப்பவன் தான் ஞான யோகம் அவனுக்கு கிடைக்கும், சித்திக்கும் அப்படிங்கிறார். அதாவது பலனை எதிர்பார்க்காம கர்மயோகம் செய்கிறவனுக்கு தான் ஆத்ம சாட்சாத்காரத்தை கிடைக்கும். கர்மா விட்டுட்டு செய்கிறவனுக்கு ஆத்ம சாட்சாத்காரம் கிடைக்காது அப்படின்னு அவர் இதில் ஆரம்பிக்கிறார். அதாவது எப்படி இருக்கணும்னா, கர்மயோகம் ஞானத்தை உள்ளடக்கினதாக இருக்கணும். கர்ம பலத்தில் ஆசை வச்சுக்கூடாது. இந்த கர்மத்தை நான் தான் செய்கிறேன், எனக்காக செய்கிறேன்னு நினைக்கக்கூடாது. எல்லாம் பகவானுக்குங்கிற எண்ணத்தை வச்சுட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த கர்மயோகத்துக்குள்ளே ஞானம் அடக்கும் அப்படிங்கிற. நித்திய கர்மானுஷ்டானம் செய்யணும், ஆனால் அதில் ஒன்றும் பெரிய பலன்லாம் கிடையாது. செய்யாட்ட ஆனால் பாவம் வரும். ஆனால் கர்மத்தை செய்கிறது தான் நம்ம கர்மா அப்படிங்கிற எண்ணத்தோடு செய்கிறவன் தான் ஞான யோகி அப்படின்னு. அக்னி காரியமெல்லாம் விடாத செய்யணும், அவன்லாம் தான் கர்மயோகின்னு இந்த முதல் ஸ்லோகத்தை சொல்கிறார்.